மனோஜ் தன்னை பற்றி எல்லா உண்மையும் போய் நம்ம தேவிகா மேடத்துக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பேசுகிறாங்க. இதை கேட்ட தேவிகா ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. எப்பா நம்ம சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. 10 லட்சத்தை வாங்கினோம், 5 லட்சத்தை ரோகிணிக்கு கொடுத்தோம், 5 லட்சத்தை நம்ம செலவுக்கு வச்சுக்கிட்டோம். இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கும்போது டவார்னு மனோஜை பலார்னு வாங்குதாங்க. ஆண்டி ஆண்டி அப்படிங்க. ஆண்டியா? என்னடா சொன்னேன்? சொன்னேன்? என் மகளை நல்லா பார்த்துப்பேன்னு தானே என்கிட்ட சொன்னேன். அந்த ரோகிணி 5 லட்சத்தை கொடுத்தா கையெழுத்து போட்டு தந்துடுவான்னு தானே சொன்னான். நீ என்னன்னா இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி, முதல்ல அவள் அப்படி தான் சொன்னான், இப்போ மாற்றி பேசுகிறா அப்படிங்கும்போது, அப்படி எப்படி மாற்றி பேசுவா, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்குவாங்க. அதில் எதுவுமே இல்லை ஆண்டி, அவள் என் கூட வாழ விரும்புகிறாளாம், அதனால் நான் போட்டே தரமாட்டேன்னு சொல்கிறா அப்படிங்கும்போது, முதல்ல 5 லட்சம் கேட்டா, நீ கொடுக்கன்னு சொன்னோன்னா அவள் கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னால், இப்போ கூட அமௌண்ட்டு வேணும்னு நினைக்கேன், அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படி. ஆமாம் ஆண்டி அதனால தான் இப்படி அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன், நீ என் பொண்ணு கூட மட்டும்தான் வாழணும், கனகாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை நான் ஒரு பொருள் மாதிரி தான் வாங்கியிருக்கேனே தவிர்த்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கெலாம் இல்லை. இப்போது அந்த ரோகிணி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி அவள் வீட்டில் தான் இருக்கா, எந்த வீடு என்ன வரும்னு சொல்லு அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு சரியாக தெரில, எனக்கு தெரியாது, நான் சந்தோஷம் தான் தெரியும் அவங்க எந்த அட்ரஸில் இருக்காங்கன்ட்டு, அதை எழுதி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவசரம் வந்துடுறாங்க. எங்கள் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஜோசியரை, நீங்கள் சந்தோஷம் எல்லாம் சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கும்போது, நாங்கள் எங்கே மட்டும் சொன்னோம், நீங்கள் தானே உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாகும் இப்படின்னு சொன்னீங்க, இப்போ நீலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் ஏதாவது ஒன்றுனா உங்களை எல்லாரையுமே வெளியே வராத மாதிரி உழுதிக்கு வச்சு விடுவேன், நீங்கள் தான் நான் பொண்ணு பேசுனீங்க வச்சிங்கன்னு சொல்ல போகிறேன், அதனால் ஒழுங்கு மரியாதையாக மனோஜை என் பொண்ணு கூட வாழக்கூடிய நிலையை பார்க்க சொல்லுங்கள். அது போக அந்த ரோகிணிக்கும் அவனுக்கும் சம்மந்தம்னு எழுதி வாங்கலை, என்கிட்ட 10 லட்சத்தை வாங்கிட்டு போய் அவன் செலவு பண்ணிட்டு அலையலாம்னு நினைக்கிறான், நான் விடவே மாட்டேன், அந்த ரோகிணியோட அட்ரஸ் வேணும் அப்படிங்கும்போது, சரி மேடம் நான் தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. எங்கள் பப்பரப்பா மனோஜ் கால் பண்ணுறாரு. உங்கள் பப்பரப்பா மனோஜ் ஃபோன் எடுத்து, சொல்லுங்கள் சார் அப்படிங்க. சொல்லுங்கள் சாரா, உங்களுக்காகலாம் நான் உள்ளே போக முடியாது சார், உங்கள் மாமியார் என்னென்னமோ பேசுகிறாங்க. என் மாமியாரா? யார்? ரோகிணி அம்மாவா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அம்மாலாம் இல்லை, அந்த கனகாவோட அம்மா பேசுகிறாங்க. என் பொண்ணோட தான் மனோஜ் வாழணும், அந்த உங்களுக்கும் சம்மந்தம்னு வாங்கிட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அவங்கள்ட்ட 10 லட்சத்தாய் வாங்கி ஏமாற்ற நினச்சிங்கன்னா உங்கள் கடையும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு மறுபடியும் பார்க்க போகிறாங்க. என்ன மனோஜ், மறுபடியும் இந்த 5 லட்சத்தை வாங்கிட்டுல பேப்பர் எழுதித்தான்னு சொல்ல வந்தீங்களா அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி, இதில் இந்த மாதத்துக்குள்ள செலவுக்கு இருக்குது, உன்னை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன், நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேற பற்றியா அப்படின்னு சொல்லி சும்மையாட்டும் அழுகிறாங்க. மனோஜ், நீ அழுதா என்னால் தாங்க முடியாது, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணுற பற்றியா, இப்படிலாம் பண்ணாத மனோஜ், நீ நல்லா இருக்கணும் மனோஜ் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா கல்யாணி, மாப்பிள்ளை உன்னை ஏமாற்ற பார்க்காரு, அவர் அழுகையில் உண்மையே இல்லை அப்படிங்கும்போது, அம்மா எனக்கே தெரியுது, ஏதோ ஒரு வகையில் மனோஜ் என்னை பார்க்க வந்துடல, அது எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கும்போது, ரோகிணி எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நான் வேறு கல்யாணம் முடித்து நல்லா வசதியாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களோட சுயநலத்துக்காக நான் எழுதி தர முடியாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதுவும் 50,000 வேஸ்ட்டாக போச்சா அப்படின்ட்டு கடையில் உட்காந்துருக்காரு. முட்டை சந்தோஷம் ஐடியா கேட்குறாரு, என்னையா பண்ணலாம் அந்த ரோகிணி நான் சரி பண்ணதுக்கு அப்படிங்கும்போது, தெரியல, ஆனால் இது சரியாகும்னு எனக்கும் தோணலை, அந்த தேவிகா மேடத்தை நான் விசாரித்து பார்த்தேன், அவங்க பயங்கரமான ஆளாம், அவங்க வீட்டுக்கார் ஏதோ ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காராம், 4 மாதம் 5 மாதத்துக்குள்ள தான் வீட்டுக்கு வருவாராம், அவர்லாம் சரியான கோவப்படுதாலாம், அவர் வந்தார்னா என்ன செய்வாரோ எது செய்வாரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூரை பார்த்து போக போகிறேன், இன்னும் நான் கடை பக்கத்துலேயே வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறேன், நீ இம்பாட்டில் போகிற அப்படிங்க. ஆமா, நீ 1க்கு 2 கல்யாணம் முடிப்பேன், அதில் ஏதாவது சிக்கல் நாங்கள் மாட்டிட்டு முழிக்கணுமா, ஜீவா உனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மனோஜ் கடையிலேருந்து கல்யாணம் ஆகாமையே ஆயிடாத, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணியோடைய அட்ரஸ் தர சொன்னவங்க என்னாச்சு அப்படின்னு மனோஜ்ட்டு கேட்குறாங்க. நான் சந்தோஷத்தை கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னுமா சந்தோஷத்தை கேட்டு சொல்கிறீங்க, சந்தோஷம் உங்கள் கடையில் தானே வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு வேலையை விட்டுன்னு போட்டான் அப்படிங்கிறாங்க. சரி அவன் நம்பர் எனக்கு அனுப்புங்க நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே சந்தோஷ் நம்பர் அனுப்பிடுறாங்க. ரோகிணி அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ரோகிணி அட்ரஸை பயந்து போய் சொல்லியிருந்தார், இந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படின்ட்டு. நேராக அங்கே காரில் கனகாவோட போகிறாங்க. கனகாவோட போனோடனே, வாங்க மேடம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க மேடம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா பார்லரில் ரொம்ப சூப்பராக பண்ணேன்,
அதான் அவனை பாராட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போனோன்னா இவ தான் மனோஜ் பஞ்சாதியா, இவ தான் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்க வச்சிருக்க அப்படிங்கும்போது, என் வீட்டுக்கார் பேர் மனோஜ், அவர் பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்காரு, அவர் இன்னார் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவரை மறந்துடு, அவருக்கும் உனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துரு அப்படிங்கும்போது, என்ன மேடம் உங்களை சொல்லி பேச சொன்னாரா? மனோஜ் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மனோஜை அந்தளவுக்கு நேசிக்கேன், நான் மனோஜை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. என்னது ஒரு நாளும் மறக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு தெரிஞ்சவர், என் மூலமாக சொல்லி உன்ட்ட ஒரு பேப்பரில் எழுதுவேன்ட்டு சொன்னார். உனக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ எதிர்பார்க்குற? 10 20 எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை கோடி இருந்தாலும் நான் மனோஜை மறக்கவும் மாட்டேன், மனோஜுக்கு எனக்கும் சம்மந்தம்னு எழுதி தர மாட்டேன் மேடம் அப்படிங்கும்போது, நீ முதல்ல தான் 5 லட்சத்தை வாங்கிட்டு எழுதி தரேன்னு சொல்லியிருக்கியாமே அப்படின்னா முழிக்காங்க ரோகிணி. அப்போ இவங்களுக்கு எல்லாமே தெரியுமா, மனோஜ் எல்லாமே சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நான் சொன்னேன் தான், 5 லட்சம் கூட நான் தான் அவருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடன் வாங்கி கொடுத்தேன், அதை தான் கேட்டேன், மற்றபடி ஒரு வாழ்க்கையை விட்டு ஒதுங்குது கேட்கல மேடம். மனோஜை நான் அந்தளவுக்கு விரும்புகிறேன், அதுபோக அவரோட காதல் நினைவாக நான் பிள்ளோண்டாயிருக்கேன் மேடம் அப்படின்னது. பிள்ளோண்டாயிருக்கீங்களா அப்படிங்கிற. ஆமாம் மேடம், நான் பிள்ளோண்டாயிருக்கேன், அதனால் அவர் விட்டு போக முடியாதுன்னு தேவையாக ஒன்றும் வரலை. சரிம்மா நீ மனோஜோடு இருக்கிறது தான் நியாயம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கனகாவை கூப்பிட்டு போயிடுதாங்க. கனகா சொல்லுதாங்க, என்னம்மா என் ஹஸ்பண்டு நீ சொல்லுவ, அவங்க மனோஜுங்காங்க, இந்த மனோஜ் தான் அந்த மனோஜா, அந்த மனோஜ் தான் இந்த மனோஜா அப்படிங்கிறாங்க. எனக்கே குழப்பமாக தாண்டி இருக்கு வா அப்படின்னு சொல்லி நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. இங்கே மனோஜை பார்த்தோன்னே, மனோஜ் அப்படிங்கிறாங்க. அத்தையா இனிமேல் அத்தனை கூப்பிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வாங்குதாங்க மறுபடியும். என்னத்தை பார்க்க நேரமெல்லாம் வாங்குறீங்க, என்னை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கும்போது, என்னையும் என் பொண்ணையும் பார்க்க என்னையா தெரியுது, என் பொண்ணு வாழ்க்கையை வம்பாக்கிட்டு நீ வம்பாட்டில் ஜாலியாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் ஜாலியாகவே இருக்கேன், என்ன பண்ணேன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா சரியாயிருவா அதான் நினைக்கிறேன் ஆண்டி, நீங்கள் கூட கொஞ்சம் பணம் தரீங்களா ஆண்டி, இன்னொரு 10 லட்சம் அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் இல்லை, 100 லட்சம் கொடுத்தாலும் அவள் சரியாக மாட்டான் அப்படிங்கும்போது, உங்களுக்கு எப்படி ஆண்டி தெரியும் அப்படிங்கும்போது, நான் தான் சந்தோஷ்ட அட்ரஸை கேட்டது எதுக்கு, பூஜைக்கு வைக்கிறதுக்கா, அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் போனேன், அவள் சொல்லிட்டா இந்த மாதிரி என்னானாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கும்போது, ஆண்டி அப்போ நீங்கள் தான் வந்து என் மாமியார் இதே அவன் 2வது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டீங்களா அப்படி. ஆமாம் சொல்கிறாங்க லட்சணத்துக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் 10 லட்ச ரூபா தந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, அதனால் கூட 10 லட்சமாக சேர்த்து 20 லட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே தாரேன், அப்படி ஒரு வாரத்துக்குள்ளே தரலைன்னா இந்த கடையை 20 லட்ச ரூபாய்க்கு கடையை நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா என் மோவ அடிக்கடி இந்த கடைக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கா, என்ன ஏசிங்கிறா மனோஜுங்கிறா ஏன் வந்துட்டுருக்கா, அதனால் அந்த கடையை எடுத்துப்பேன், எனக்கு 10 லட்சத்துக்கு 20 லட்சமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 20 லட்சமா, 20 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது, ஏற்கனவே பிஸ்னஸ் டெவலப் பண்ண 5 லட்சத்துக்கு தானே நான் வந்து வேறு கல்யாணமே முடித்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ நேராக மொட்டை சந்தோஷ் வீட்டுக்கே போயிடுறாங்க. உன் உரி தாங்காமல் தான் ஏன் நான் வேலையே வேண்டான்னு வந்தேன், வீட்டுக்கு எதுக்கே வந்தேன் அப்படிங்கும்போது, கனகாம்மா உரி பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அப்போ இந்த ஊர்லேயே இருந்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இருந்துக்கலாம், அப்படி இருக்கணும்னா நீ எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பெரிய ஃபைனான்சியரை பார்த்து நீ கூட்டி போயா, அவங்க 10 லட்சம் தந்ததுக்கு 20 லட்சமாக கேட்காங்க, அப்படி 20 லட்சம் கொடுத்துட்டோம்னா கனகாவுக்கு எனக்கு சம்மந்தம்ன்றாங்களாம், கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்ட்டு 2-3 ஃபைனான்சியரை பார்க்காங்க. அவர் சொல்கிறாரு, இப்போதைக்கு யாரும் தரது மாதிரில, நாளைக்கு பார்ப்போன்ட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. மனசிட்டு ஒரு 5000 வாங்கிட்டு, பணமும் கிடைக்கல, இவன் வேறு 5000 வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக வீட்டுக்கு வராரு. டேய் மனோஜ், என்னடா நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கடையை காப்பாற்றுறதுக்கு என்னலாம் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, கடையை காப்பாற்றுறதுக்கு என்னலாம் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைம்மா நான் பிஸ்னஸ் பண்ண அவ்வளோ சங்கடப்பட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, டேய் நாளைக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்கடா, நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் நிலமை புரியாமல் நீங்கள் பொண்ணு பார்க்க நோக்கின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் ரோகிணி நினச்சி தான் நான் சொல்கிறேன், ரோகிணிலாம் அப்படி இது பண்ண மாட்டா, ரோகிணி ஏற்கனவே ஒரு பார்லரில் வேலை பார்த்தால அந்த ஓனர் மகளை தான் பார்க்க போகிறோம், அவங்க பெரிய பணக்காரங்க, ரோகிணிட்டு சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போதேம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க எவ்வளோ பணம்னாலும் நான் மனோஜுக்காக தரேன்னு பேசி பார்த்துட்டாங்க, நான் வந்து மனோஜ் விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அவங்கம்மா தரப்போகிறா, அதனால் நீங்கள் வேறு கதையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், அப்போ அந்த ரோகிணி வந்து உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம்னு போகவே மாட்டாளா, கடைசி வரைக்கும் இந்த ரோகிணி தான் வந்து உன் பொண்டாட்டி சொல்லிட்டாலே வாளா அப்படிங்கும்போது, எனக்கு அதாம்மா தெரில அப்படிங்கும்போது, மனோஜ் அவள் வகுத்தில் உள்ளது வந்து இந்தாண்டா அப்பனா அப்படின்னு கேட்குறேன். என்னம்மா நீ கூட நீ நம்பலையா அப்படிங்கிறாங்க. டேய் நான் நம்புகிறேன்டா, ஆனால் வந்து பல வகையில் நீ வந்து என்ன வந்து திராட்டில் விட்ருக்க, அதே மாதிரி நீ இன்னும் சொல்லுதியான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க.
இல்லைம்மா இல்லைம்மா இங்கே பாரு மனோஜ், உறுதியாக சொல்லு, இல்லைன்னா நான் வந்து உனக்கு பொண்ணு எதுவும் பார்க்கல அப்படிங்கும்போது, ஏம்மா இப்போதைக்கு நீங்கள் பொண்ணே பார்க்க வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அப்போ மனசில் ரோகிணி பிள்ளை நம்ம பிள்ளை தான் நினச்சிட்டு தான் சொல்கிறேன் அப்படிங்கம்மா, நானே இருக்க கடுப்பு தெரியாமல் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. மறுநாள் காலையிலே எல்லோரும் எந்திரிக்க முன்னாடி மனோஜ் எந்திரிச்சு போயிடுறாரு. காலையிலே மனோஜ் இருக்காங்களா, பார்த்தீங்களா எல்லார்ட்டையும் விஜயா கேட்குறாங்க, யாரும் பார்க்கலங்கிறாங்க. மனோஜ் கால் பண்ணுவோம், ஏம்மா காலையிலே கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்னடா காலையிலே கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா இது பிஸ்னஸ் டைம், இப்போது நல்ல முகூர்த்தமாக இருக்கிறதுனால வியாபாரம் நிறைய இருக்க தான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, சரிடா பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே மொட்டை சந்தோஷம் வர சொல்லி ஒரு ஃபைனான்ஸரை பார்க்க போயிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, 50 பைசா வட்டி ஓகேவா அப்படி 50 பைசா வட்டியா அப்படி ஆமாம் 50 பைசா வட்டி, நீங்கள் வந்து ஒரு மாதம் தரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கடை எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படி, ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக கடை எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, சந்தோஷ் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தாங்க சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்து நேராக தேவிகாட்ட கொண்டு இந்த பணத்தை கொடுத்தாங்க. தேவிகா சொல்கிறாங்க, இனிமேல் என் பொண்ணுக்கும் உனக்கும் ஞாபகம் இல்லை, போயிட்டு வா, வீட்டு பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவனை நினைக்கிறேன், எப்பா இந்த தேவிகாட்டு இருந்தையும் கணக்காட்டு இருந்தையும் தப்பிச்சு விட்டேன், இன்னமும் வந்து கணக்கா தொழில் இல்லை அப்படிங்கும்போது, ஐயோ மாதம் இவ்வளோ பணம் எப்படி என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், உன் குடோன்னு சும்மா தான் இருக்குது, கடையில் கொஞ்சம் பொருளை வச்சு விற்றுக்கிட்டுருக்க, குடோன் காலியாக தானே இருக்குது, பேசாமல் அந்த குடோனை மட்டும் விற்றுட்டு அந்த குடனை கொடுக்க வேண்டியது கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடோனை வைக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்காரு. ஒருத்தருமே வாங்க வரமாட்டேங்காங்க. ஏன்னா மனோஜ் ஏகப்பட்ட கடத்தில் இருக்கார், ஏகப்பட்ட பேர்ட்ட இந்த சொத்தை காட்டி பணம் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் வாங்க மாட்டுறாங்க. இங்கே வட்டியே கட்டலை. அந்த கடங்காரர் வந்து கடையை விட்டுட்டு ஓடிடு அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த குடோனை விற்றுருதான் அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த குடோனை இருந்தால் குடோனை மட்டும் வாங்கிட்டு போயிருப்பேன், நீ அந்த நாட்கள்லாம் தவறி போயிடுச்சு, அதனால் நம்ம கடை பக்கத்தில் வந்து என் கடை உன் கடைன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியாமல் வீட்டில் வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. மனோஜை பார்த்தோன்னா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லாமல் போச்சுமா, எல்லாம் போச்சு, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினேன், கடையே ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, இப்படி அசால்ட்டாக சொல்கிறா, அவங்க அப்பா ஒட்டுமொத்த பணத்தில் ஆரம்பிச்சப்பட்ட கடைடா, அந்த கடையை வந்து எல்லாம் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மீனாவும் முத்தும் ஒரே ஆர்டரில் 25 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க.